லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர், தீபம் ஆயில், தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்டில் இப்போது விற்பனையில். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். துஷ்ட சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ. அண்ணாமலை ட்வீட் போட்டலங்க, ட்வீட் போட்டதுக்கு என்னை இப்படி எழுதுறாங்க வெவ்வேறு கட்சிக்காரங்க. ஆனால் திமுக என்ன, நீ அண்ணாமலை இன்னைக்கு 200 ரூபா வந்துருச்சா உனக்கு இந்த போட்டதுக்குங்கிறான். என்னங்க அர்த்தம்? இது அரசியல் நாகரிகமா? பெரிய தலைவர்கள் எல்லாம், மூத்த தலைவர் நான் சொல்றேன், என்னங்க அர்த்தம்? திமுக இதை கட்டுப்படுத்த வேண்டாமா? அதை விட மற்றமா நம்ம வாயில வராத வார்த்தைகள் அவ்வளவு பெண் உறுப்பையும் ஆண் உறுப்பையும் சொல்லி போடுறான்னா என்ன இருக்கு? துரை வைக்க இன்னொரு கருத்தை சொல்றாரு சார். நான் சொல்ல விரும்பல, அவங்களுக்கெல்லாம் சொல்ல ஏன் தகுதி என்ன, என் வயசு அம்மா தாயே, இங்க ஒரு குடும்பம் இருக்கின்றது, இந்த குடும்பம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விடும். யாரு? கலைஞர் குடும்பத்தை ஸ்டாலின் குடும்பத்தை சொல்றாரு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க போட்ட ஒரு ட்வீட், அதாவது எக்ஸ் பக்கத்துல, அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தமிழக பாஜகவினரே சிலர் டெல்லியில போய் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நீங்க ட்வீட் பண்ணியிருந்தீங்க, எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தீங்க. அதுதான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகி. அப்படியா? ஆமா, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? நான் டெல்லியில போய் என்ன சொன்னா, டெல்லியில் போய் அண்ணாமலைக்கு எதிரான வினைகளை ஆற்ற வேண்டாம் என்று தான் சொன்னோம்னா, யார் போனாங்க என்ன போனாங்கலாம் அது எனக்கு தெரியாது. எனக்கு பத்திரிகையில் படிக்கிற பாணியில் இந்த ஜூனியர் விடன், குமுத ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி நக்கீரன், இந்த மாதிரி பத்திரிகைகள் படிக்கிறேன் இல்லையா, அதில் இந்த டிட்பிட்ஸ் மாதிரி வருது இல்லையா, அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக ஒரு சிலர் டெல்லியில் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள், எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று வச்சு தான் நான் எழுதுனேன். இன்னார் போனாங்க, அவர் போனார், இவர் போனார் எனக்கு தெரியாது. அண்ணாமலை ஒரு இளைஞர், IPS பதவியை திறந்து விட்டு காவல்துறை உயரதிகாரியாக கர்நாடகத்தில் இருந்தார், திறந்து விட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர் என்று ஒரு பொறுப்பை எடுத்து அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பங்காற்றியுள்ளார். அதுபோல் 12% வாக்கு வங்கியை நிரூபித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை மிகைப்படுத்தியுள்ளார், அதிகப்படுத்தியுள்ளார் என்பதனாக அவர் ஒரு இளைஞர். எந்த கட்சியிலும் ஒரு இளைஞர் நல்ல பண்போடு இருக்கணும். இப்போ இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு ட்வீட்டு ஒரு கட்சியை பற்றி எழுதுனான்னா, நான் என்னுடைய ட்வீட்டோ, என்னுடைய வாட்ஸ்அப் போஸ்டிங்கோ, என்னுடைய முகநூல் போஸ்டிங் யாரையும் திட்டிருக்கானா? அயோக்கிய, திருட்டுப்பைய, கபோதின்னு திட்டிருக்கானா? இது நாகரிகமாக சொல்ல. இதுக்கே எனக்கு நீ அண்ணாமலையிட்ட காசு வாங்கினியா, விஜய்கிட்ட காசு வாங்கினியா, இல்லை எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசு வாங்கினியான்னு எனக்கு சொல்லுவாங்க. எனக்கான காசு பற்றாக்குறையா, என் வசதியாக எப்படி இருக்கேன்? எவங்ககிட்ட நான் இவங்கள மாதிரி 200 ரூபாய்க்கு வாங்கிட்டானே எழுதுகிறேன். இப்போ அண்ணாமலைக்கு ட்வீட் போட்டலைங்க, ட்வீட் போட்டதுக்கு என்னை இப்படி எழுதுகிறாங்க வெவ்வேறு கட்சிக்காரங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட எடப்பாடி பழனிசாமி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, வருஷக்கணக்காகுது. புரியுதா? விஜய் காசு கொடுப்பாரா? டெய்லி என்ன வாழைத்தார் எங்கள் ஊர்லேருந்து போகும் ஒரு தார் 10 ரூபா 20 ரூபான்னு அனுப்புவோம், ராம்நாடுக்கு, மதுரைக்கு, திருநெல்வேலிக்கு. அது மாதிரி சிட்டெழுதி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 ட்வீட் உங்களுக்கு ஆதரவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது 600 ரூபா, அண்ணாமலைகிட்டேருந்து. எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து 3 ட்வீட் ஆதரவாக போட்டிருக்கேன், வர வேண்டியது 600 ரூபா. விஜய்க்கு 3 ட்வீட் 4 ட்வீட் போட்டிருக்கு, வர வேண்டியது 600 ரூபா. இப்படி ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு நல்ல தலைவர், நானும் ஒரு மாற்று அரசியல் வேண்டும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தில் நான் போய் சிக்கிட்டு எப்படி ஒரு புடவை முள்ள சிக்கினா கிழிஞ்சு போகுமோ, நான் சிந்திக்காமல் செய்யாமல் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுத்து இந்த திராவிட இயக்கத்தில் போய் சிக்கிட்டு என்னுடைய
இதே கேள்விக்குறியாயிப்போச்சு. நான் எந்த பதவிக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், உழைப்பு தான் கொடுத்துருக்கேன். கலைஞருடைய பிரச்சனைகள் வரும்போது நள்ளிரவு கைதி, அதே மாதிரி கனிமொழி பிரச்சனை, தனிப்பட்ட விவகாரம், திருமண விவகாரம், சிவகாசிக்காரங்கிட்ட, அது மாதிரி முள்ளிவாய்க்கால் நேரத்தில் நான் திமுக இல்லை. பிறகு என்னை கலைஞர் சேர்த்து ஐநா சபைக்கெல்லாம் இவர் ஸ்டாலின் போனார். பிறகு நான் இவர் அழைச்சிட்டு போய் லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இலங்கை தமிழ் பிரச்சனைலாம் பேசினேன். இப்படி பல விஷயங்கள். அதே மாதிரி நள்ளிரவு கைதி நேரத்தில் பல திமுககாரன் கைதியாகினாங்க. அவங்களெல்லாம் மனித உரிமை கமிஷன் 48 மணி நேரத்தில் இருந்தால் இதெல்லாம் துரைமுருகன் பண்ணியிருக்காரு, டிஆர் பாலு பண்ணியிருக்காரு. அது இன்னைக்கு அதிமுகலேருந்து வந்தாங்க இல்லையா, இப்போ அதிமுக மயம் ஆயிடுச்சு திமுக. அதிமுக மயம். ஆமாம். செந்தில் பாலாஜி, செல்வ கணபதி, ஏவா வேலு, கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், ரகுபதி, இப்படி ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க கூட தான் அங்கே அதிகார மையத்தில் இருக்காங்க. துரைமுருகன் கூட பெருசாக கிடையாது. ஈவன் மூத்த தலைவர் அண்ணா காலத்து மாணவர் அமைப்புலேருந்து வந்தவர். டிஆர் பாலு வந்து கிட்டத்தட்ட கலைஞர் காலத்தில் தான் வந்தார். அவர் எனக்கு நல்லா தெரியும். 83 84 பிறகு தான் அவர் வந்து மாவட்ட செயலாளர். இப்போ மூத்த தலைவராக அவர் தான் இருக்கார். அண்ணா காலத்துலேருந்து இருக்கிற ஒருத்தர் துரைமுருகன். அவர் கூட மரியாதை இல்லாத நிலைமைன்னு சொல்கிறாங்க திமுகவில். இப்படி இருக்கும்போதே இவ்வளோ அனுபவம் இருக்கவன் நான் ஏதாவது ட்வீட் போட்டால் இந்த திமுக தீக்காலேருந்து கண்ணாமண்ணான்னு எழுதுறாங்க. என்ன செய்ய? இப்போ பக்குவம். இப்போ அண்ணாமலை போட்ட ட்வீட்டில் என்ன தப்பு இருக்குது? நான் வந்து பிஜேபியில் இருக்கேனா? பிஜேபி மெம்பரா உங்களுக்கு இல்லையா? நான் விஜய் கட்சியில் மெம்பரா? இந்த 2 பேரை ஆதரிச்சது தான் உடனே தப்புங்கிறாங்க. என்ன தப்பு? ஒரு பார்வையில் நான் அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்கேன், பொதுவெளிவில் பொதுவான ஒரு மனிதராக பார்வையில் அண்ணாமலை ஒரு நல்ல தலைவராக இருக்கின்றார். எனக்கு அண்ணாமலைக்கு சம்பந்தமே இல்லை. அண்ணாமலைனால எந்த லாபமும் நான் படல, எந்த உதவியும் நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. இல்லை சார், நீங்கள் 50 வருடங்களுக்கு மேலே அரசியல் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ட்வீட் போடுறீங்க, ஒரு தகவலை பகிர்றீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணாமல் போட மாட்டீங்க. ஆமாம், அதனால தான் அந்த செய்தி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஆமாம், உங்கள் மாதிரி ஆளுக்கு முக்கியம். ஆனால் திமுக என்ன, நீ அண்ணாமலை இன்னைக்கு 200 ரூபா வந்துருச்சா உனக்கு இந்த போட்டதுக்குங்கிறான். என்னங்க அர்த்தம்? இது அரசியல் நாகரிகமா? இதை வந்து ஸ்டாலின் வந்து மட்டப்படுத்த வேண்டாமா? இன்னும் சொல்கிறேங்க, என்ன போடுறாங்க. இப்போ எனக்கு போட்டாலும் திமிரில் போய் எடுத்து போடுவேன். கோர்ட்டுக்கு போய் அவனை என்ன உண்டு இல்லைன்னு. ஒரு சில ஆட்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம், மூத்த தலைவர் நான் சொல்கிறேன் போடுறான். என்னங்க அர்த்தம்? திமுக இதை கட்டுப்படுத்த வேண்டாமா? அதை விட மற்றமா நம்ம வாயில் வராத வார்த்தைகள் அவ்வளவு பெண் உறுப்பையும் ஆண் உறுப்பையும் சொல்லி போடுறான்னா என்ன இருக்குது? என்ன நாகரிகம் இருக்குது பொது அரங்கில்? இதை அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியமா, கடமையா, கட்டுப்பாடா? நான் வந்து என்னுடைய பார்வையில் நான் பாஜக இல்லை. பாஜக இருக்கேனா? உறுப்பினர் ஆகிட்டேனா? அதே மாதிரி விஜய் கட்சியில் நான் உறுப்பினரா? 2 பேரை பற்றி வரட்டும். மாற்று அரசியலில் விஜய் வரட்டும். இந்த திராவிட இயக்கத்தை அப்புறப்படுத்தணும். ஏன்னா நான் அதை பாடுபட்டிருக்கேன். உண்மையான திராவிட இயக்கமாக இருக்கணும். தன்னுடைய குடும்பம் நலன் என்று நினைத்து தான் இப்போ திராவிட இயக்கம் இருக்கு. வாரிசு அரசியல். தங்களை யார் பஜனை பார்த்து யார் தனக்கு காலில் விழுறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே பதவி. ஏடிஎம்கேல நேற்று வரைக்கும் திட்டிருப்பாங்க. அவங்க அத்தனை பேரையும் இன்றைக்கி அவங்க நல்லவங்க ஆகிட்டாங்க. இவங்களுக்கு நாளை திமுகவில் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் இருந்திருக்கேன். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருந்ததில்லை. இன்னொன்று பார்க்கணும், திமுக நம்ம எம்பி ஆயிருக்கேனா, எம்எல்ஏ ஆயிருக்கேனா, இந்த கட்சிக்கு போனால் அந்த கட்சிக்கு போனேன்னு போயிருக்கேன். அது மாற்றுக்கிறது இல்லை. நான் ஒரு கூடு கட்டுறாங்க இல்லையா, ஒரு பறவைக்கு கூடு கட்டும்போது அந்த குச்சியெல்லாம் சேர்த்து வச்சு கட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக கட்டுவாங்க. அப்படி தான் ஒரு கட்சியை கட்டியிருக்கோம். ஆனால் அந்த நான் கட்டின குச்சியை கூட எந்த கட்சியிலேருந்து கொண்டு வரல. வைகோவுக்கு நான் இல்லைன்னா எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன்னு தெரியும். கலைஞருக்கு வந்து கஷ்ட காலத்தில் உதவி செஞ்ச நீ பிறகு இந்த கட்சிக்கு போகிற அந்த கட்சி நான் உங்களுக்கு உழைச்சிருக்கேன். எருவு மாடுகளா? இது கூட அவனுக்கு தெரியல. என்ன இருக்கு? நான் உங்கள் கட்சியில் எம்பியானா, எம்எல்ஏனா, மந்திரியானா? முட்டாப்பையில் இங்கே இருந்தார். இப்போ வைகோ பல இடங்களில் போயிட்டு கூட்டணி சேர்றாரு, பல இடங்களில் எம்பி ஆகுறாரு. அப்புறம் அவர் அதை விட இது மோசமா? நீங்கள் வந்து அனிமல் வகையில் இருக்க வேண்டிய ஆட்கள், மனித வகையில் இருக்கிறீங்க. நான் எந்த கட்சியிலும் எந்த பயன்பெறல. நான் உழைச்சிருக்கேன். என்னை பார்த்து நீ வந்து அங்கேருந்து இங்கேருந்த அண்ணாமலைகிட்ட காசு வாங்கிட்ட எழுதுறதுக்கு 200 ரூபாய்க்கான வக்கு இல்லாமல் என் வீடு பார்த்தீங்க 200 ரூபாய்க்கு டெய்லி போக்குறது. நான் சாப்பாடுக்கு வழி இல்லையா? எனக்கு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா செலவாகுதுடா. இந்த 200 ரூபா வந்தால் நிறைஞ்சிட போகுதே. உங்களை மாதிரி ஆட்கள்னா நீங்கள் வாங்கியிருக்கலாம். அது புரிஞ்சிருப்பேன். நீ இல்லை எப்போடா பிறந்த? 2002 பிறந்திருப்பேன். முட்டாப்பைகளா?
அண்ணாமலைக்கு ட்வீட் போட்டால் 200 அண்ணாமலை எனக்கு கொடுத்தாங்க. இல்ல சார், அந்த கருத்து இருக்குல்ல சார், நீங்க சொன்ன கருத்து, இப்ப அண்ணாமலை ஏன் சார் தொடர்ந்து எல்லாருமே டார்கெட் பண்றாங்க? அண்ணாமலை என்னை பொறுத்தவரைங்க அவருடைய கொள்கையில் வேற, என் கொள்கை நான் வந்து அவர் கட்சியில் இல்லை. ஒரு இளைஞர் வந்திருக்கிறார், பணியாற்றுகிறார். நான் இதே மாதிரி இளைஞராக இருந்து பணியாற்றேன். காமராஜர் காலத்தில் நான் இவரோட வயசு கம்மியாக பணியாற்றேன். நான்லாம் அப்போல்லாம் வரும்போது 17-18 வயசு தான் காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸில். இப்படி எங்களுக்கெல்லாம் இந்த இளைஞர்கள் பணியாற்றி கட்சியை ஒரு இயக்கத்தை வளர்க்குறது நல்லது. கொள்கைகள் வேறா இருக்கலாம். எல்லா கொள்கைகளும் எல்லா கட்சிகளும் மக்களுடைய சமுதாய மக்கள் நல அரசியலுக்கு தான் இருக்குது. அப்படி வரும்போது இந்த மாதிரி இளைஞர்கள் எதையும் எதிர்பார்க்காம வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து இருக்கிறார். வாரிசு அரசியல் அவர் வரல. வாரிசு அரசியல வரல. தன்னுடைய மனைவியும் குழந்தையும் வந்து அரசியல் மேடை கூட்டு வந்து உட்கார்றாரா? அவங்க யாருன்னே பல பேருக்கு தெரியாது. யாருன்னே எப்படி, அவன் முகமே தெரியாது இல்லையா? அவர் உண்டு, அவர் பாடு உண்டுன்னு அவர் போறாரு. தன்னுடைய தம்பி, அண்ணன், தன்னுடைய சொந்தக்காரங்க யாராவது கொண்டு வராரா? இன்னும் சொல்கிறேன், அவங்களுடைய தாய்க்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, வெளியே தெரியாமல் வச்சுருக்காரு. மற்ற என்ன என் தாய்க்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது 10 பேர் விசாரிக்க போவாங்க. அந்த இடத்துலலாம் அவர் விடலை. தன்னுடைய வாழ்க்கை வேற தனி, அரசியல் வாழ்க்கை தனி. இப்படி தான் இருக்கணும், அண்ணாமலை மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அவர் கொள்கைகள் வேற. ஒரு இளைஞர் தன்னுடைய பதவியை தொடர்ந்துட்டு வந்திருக்காரா இல்லையா? சாதாரண விஷயமா? சரி, இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு. இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. ஆனால் போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி போராடினா அவங்கள வந்து கைது பண்றாங்க. இந்த நடவடிக்கை நீங்க எப்படி என்ன நியாயங்க? இதே இது நான் ஒன்று சொல்றேன். அந்த சாத்தாங்குளம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது பெரிய பிரச்சனையே இருந்தது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தாரா இல்லையா? அனுமதி கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு பெண் காட்டுக்கு போகும்போது கற்பழிச்சிட்டாங்க, பாலியல். அது வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 2018-17 இருக்கலாம். அந்த நேரத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் கனிமொழி பண்ணாங்களா இல்லையா? ஸ்டாலின் போனாரா இல்லையா? அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி? சரி, நேற்று இதே கோபால்சாமி ஜங்ஷன் எதுக்கு மேலூரில் அனுமதி கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன நியாயம் இருக்குது? பாரபட்சம் தானே, பாரபட்சம் தானே. இவங்க ஆட்சியில் ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னார்? காவல்துறை என் வசமே இருக்கும், யார் தவறு செய்தாலும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுப்பேன், இல்லை பாரபட்சமாக பார்க்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்போ சொல்கிறேன், இப்போ காவல் மரணங்கள் என்று சொல்லக்கூடிய கைது செய்யப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்ச இந்த சாத்தாங்குளம் மாதிரி, ஆமாம், ஒரு சிலர் சொல்கிறாங்க 90-100 கூட நடந்து போச்சு. என்னுடைய கணக்கு வந்து 75-80 இருக்கலாம் இந்த 3 வருஷத்தில். இவர் நான் பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பேன். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? நான் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் உரத்தநாடல் நடந்தது, போய் பார்த்ததா கனிமொழி? மணிப்பூருக்கு போனதில்ல? ராஜபவனுக்கு மெழுகுவர்த்தி பறிச்சிட்டு வந்தாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் முந்தா நாள் அந்த கள்ளச்சாராயம் குடிச்ச இடத்துல அங்கேயும் ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணாங்கன்னு நேத்தோ முந்தா நாள் செய்தி வந்தது. பிறகு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு காவல் அதிகாரி வந்து ஒரு பெண் காவலரை கையை பிடிச்சி இழுத்தாப்புல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்து, இப்படி நித்தமும் செய்தி வருது. அது மாதிரி பட்டப்பகலில் கொலை, நீதிமன்ற பக்கத்திலே கொலை நடக்குது, வழிப்பறி, கொள்ளை, போதைப்பொருள், கள்ளச்சாராய சாவு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாரு? இவர் தான் உள்துறை அமைச்சர், காவல்துறை அமைச்சர். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? கள்ளக்குறிச்சி விஷயத்தில் காரி துப்புனதா இல்லையா? அந்த கடிதங்களையே இவங்க காவல்துறை போட்ட கடிதங்களையே சுட்டி காட்டி இப்படி நீங்கள் வந்து தவறு அளிச்சிருக்கீங்கன்னு சொன்னதா இல்லையா? அதுக்கு முதலமைச்சருக்கு பதில் என்ன? சரி, அதுக்கு பிறகு ரகுபதி சொன்னார், இந்த உயர்நீதிமன்றத்தின் கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீ என்ன சொல்கிறது? உனக்கு என்ன தெரியும்? ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக படிக்க தெரியுமோ? இல்லை சட்டம்? நீ வந்து அங்கே புதுக்கோட்டை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, கிரிமினல் கோர்ட்டில் இல்லை ஏதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ். அங்கே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அதை நீ உனக்கு என்ன தெரியும்? படித்து பதில் சொல்ல முடியுமா? உடனே அப்பீல் போனாங்க, அப்பீலும் தள்ளுபடி ஆகிப்போச்சு. கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இந்த அரசாங்கம் மேலே தவறு இருந்தது அன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ இது இத்தனைக்கு உள்துறை அமைச்சர் முதலமைச்சர்கிட்ட தானே இருக்குது உள்துறை.
சார் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபரே கூட அண்ணா பல்கலை விவகாரத்துல அவர் தான் குற்றவாளி. அவரே கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு இருக்காரு. பூட்டி இருக்கிற வீடுகள்ல கொள்ளையடிக்கிறத வாடிக்கையா கொண்டிருக்காரு. ஒரு 4-5 வழக்கு இருக்கா அப்ப ஆமா, சொன்னாங்க. அவரை எப்படி சார் ஒரு கட்சி எம்எல்ஏ வந்து கூட வச்சிருப்பாரு? இப்ப அமைச்சரா கூட இருக்காரு மா சுப்பிரமணியன், அவர் கூடவே இவர் இருக்காரு. இதெல்லாம் தெரியாம தான் கூட ஏங்க வச்சிருக்காங்க. இப்போ வந்துங்க பல ஆளுங்க அதிமுகலேருந்து வந்துட்டாங்க, எல்லாரும் ஊழல் குற்றவாளியெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்கு சலாம் அடித்தா போதும், ஸ்டாலின் குடும்பத்துக்கு. அவங்க வந்து நல்லவங்க. வைகோ எவ்வளோ திட்டினாரு? வைகோ மேலே திமுக எவ்வளோ திட்டினாங்க? இப்போ அவர் நல்லவர் ஆயிட்டாரா? அவர் தான் காப்பாற்ற போறாரா? இன்னைக்கு அவர் சொல்றாரு சார், என்ன மீறி தான் நீங்க வந்து திமுக இவர் கட்சியே காப்பாத்துறதுக்கு வழி இல்லையே. இவர் என்னத்தை காப்பாற்ற போறாரு? வைகோ எவ்வளோலாம் பேசுனாரு, இப்போ கூட்டணி சார் இல்லையா? ஏடிஎம்கே ஜெயலலிதா எவ்வளோ, ஜெயலலிதா வச்சுட்டு நீங்கள் ஜான்சி ராணின்னு சொல்லலையா? ஜான்சி ராணின்னு சொன்னவங்க ஜான்சி, அவங்கள போல பேசிட்டு என்னை வேற கட்சிக்கு போனவங்க பேசுனா, நான் ஏதாவது கட்சியில் போய் மந்திரி எம்எல்ஏ ஆயிருந்தா நீ சொல்லு. இப்போ துரை வைகோ இன்னொரு கருத்தை சொல்றாரு சார், நாங்க அது நான் சொல்ல விரும்பல. சொல்ல விரும்பலையா? நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்பல. என் தகுதி என்ன, என் வயசு என்னங்க? பாலகிருஷ்ணன் வந்து இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தமிழகத்துல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு போராட்டமே நடத்த விட மாட்டீங்களே. ஆமா, இது என்ன இல்ல அவங்க அதான் உங்ககிட்ட சொன்ன பல தடவை, கூட்டணியிலேருந்து நிச்சயமாக விஜய் கூட்டணிக்கு பல பேர் வருவாங்க. பாலகிருஷ்ணன் நான் ஏற்கனவே இதே டிவியில் போயின்னா திண்டுக்கல்லையே முதல்ல துவங்கிட்டார். அதிமுகவும் திமுகவும் தோழமை இல்லாமல் வெற்றி பெற்றது கிடையாதுன்னு சொல்லி 2 மாதம் திண்டுக்கல் நடந்த கூட்டத்தை சொல்லி தான் நான். அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு சாம்சங் பிரச்சனை, அந்த ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் அந்த ஒரு சில எல்லாம் காலி பண்ணாங்களா அந்த பிரச்சனை, இப்படி தொடர்ந்து பாலகிருஷ்ணன் அறிக்கை வந்து திமுக எதிராக இருக்க தோழமை கட்சினாலும் கூட. அதுபோக முத்தரசன் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் முத்தரசன் வந்து ஒன்றும் பேசாமல் இருந்தார். திருமாவளவன் கட்சியில் வந்து ஒரு சிலர் திமுக ஆதரவாளராக இருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு முணுமுணுப்பு இருக்குது. நமக்கு கூட்டணி விட்டு வேறு கட்சிக்கு போனால் நம்ம மந்திரி சபையில் இடம் கிடைக்கும், விஜய் கூட போனால் அன்னு அப்படி கேட்குறவங்கள தான் கட்சியிலேருந்து நீக்கிடுறாங்களே. இல்லை அது அவரை வந்து நீக்கிட்டார் ஆதவ் அர்ஜுனா. அது போக நீ இருக்காங்க ஒரு சிலர் ஏன் சேரக்கூடாது விஜய் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் இப்படியெல்லாம் முணுமுணுப்பு கூட்டணி மத்தியில் இருக்குங்க. காலப்போக்கில் இந்த கூட்டணி இந்த கட்சிகள் அந்த கட்சியில் நீடிக்குமான்னு தெரியல. வைகோபாலசாமி மட்டும், அன்றைய வைகோபாலசாமி இன்றைய வைகோ வேணால் அவங்க நீடிக்கலாம். அவருக்கு எது பொருள், ஏதாவது தாது பொருள் அங்கே கிடைக்குதான்னு தெரியல. தாது பொருள்னா என்ன சார்? தாது பொருள்னா தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு தாது பொருள். ஓகே சார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த போராட்டங்கள் குறித்து நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தது. அதாவது கட்சிகள் எதுக்கு நீங்க தொடர்ந்து போராட்டங்களா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டங்கள் நம்ம எப்படி சார் அரசியலுக்குள்ள கொண்டு வர முடியுமா? கல்யாண சுந்தரம் சொல்வார் அடிக்கடி என்கிட்ட, எப்பா நமக்கு வந்து அரிசி உலையில் போட்டால் தீ வச்சா தானே வேகும், தண்ணியில் போட்டு அப்படியே அரிசியை போட்டால் வேகுமா? நம்ம சாப்பிடணும்ல. அப்போ கீழே நெருப்பு வைக்கணும், நெருப்பு வச்சு எரியும், அப்போ தான் கொதிக்கும், கொதிச்சா தானே சாப்பாடு ஆகும். அது மாதிரி ஒரு தீர்வு ஏற்படணும், அது போராட்டம் நடத்தா தீர்வு பெறணும். அதுதான் அரசியல், மக்கள் நல்ல அரசியல். அதுக்கு மேலே அராஜக அரசியல் கூடாது. போராட்டம் என்ற பேரில் அராஜகம், மக்களுக்கு விரோதமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், இந்த ஒரு தீவிரவாதம்ங்கிறது கூடாது. ஒரு நியாயமான சாத்தியமான போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இதில் என்ன தவறே கிடையாது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமோ இதில் தலையிடவே முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தர் உரிமையாச்சு. இல்லை நீங்கள் போராடுங்க, ஆனால் அது அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே அரசியல் தானே, மக்கள் ஆனால் அவர் என்ன கருத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தீவிரவாதங்கள் இந்த மாதிரி போராட்டத்தினால ஒரு சில இதெல்லாம் நடக்குது இல்லையா, அசம்பாவிதங்கள், அது இல்லாமல் நீங்கள் போராடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எந்த கருத்தில் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பில் இன்பிட்வீன் தி லைன் கவனிக்கணும். ஓகே சார். இந்த சேகர் பாபுவுமே இதே கருத்தை தான் சொல்கிறாரு. எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் இந்த சார்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதிமுக ஆட்சியில் தான் பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு, அதில் குற்றவாளிகளை வந்து அவங்க தண்டிக்கவே இல்லை, நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்கிறாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதே அதிமுகவில் இருந்தது தானே சேகர் பாபு. அப்போல்லாம் திமுக ஏற்று சட்டமன்றத்திலேயே கலைஞரை ஏற்று சண்டை போடலையா, ஸ்டாலின் ஏற்று பேசலையா? அம்மா தாயே, இங்கே ஒரு குடும்பம் இருக்கின்றது, இந்த குடும்பம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விடும். யார்? கலைஞர் குடும்பத்தை ஸ்டாலின் குடும்பத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தை எந்திரிக்காமல் நீங்கள் பார்த்து கொடுறீங்க, அம்மா உங்களை பார்த்து நான் உங்கள் திசையை நோக்கி வணங்குகிறேன்னு சொல்லிட்டு இதே சேகர் பாபு சட்டமன்றத்தில் ஏறி குதிக்கலையா கலைஞரையும் ஸ்டாலினை பார்த்து? இவருக்கு என்ன சொல்கிறதுக்கு யோகியத்தை இருக்கு? விடுங்க,
அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஸ்டாலினுக்கு விரும்புவார். ஓகே. திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது உழைச்ச நேரத்தில் இவங்கெல்லாம் அப்போ சத்தம் போட்டாங்க திமுகவுக்கு எதிராக. அப்போ நாங்களாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்தோம். எங்களை பிடிக்காது ஸ்டாலின். இப்போ பிடிக்கல போ, எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓகே. நான் ஸ்டாலின்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது. ஓகே சார், விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து இப்போ வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை வந்து நீக்கணும் அப்படின்னா நம்ம களத்தில் இறங்காட்டி கூட நம்மளுடைய கட்சிக்காரங்களை களத்தில் இறக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் விஜய் இருக்கிறத சொல்றாங்க. அதனால முதல்ல மாவட்ட செயலாளர்களை போட்டுருவோம், மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்க மாவட்டத்தில் வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டா அதுக்கப்புறமா நம்ம தீவிர அரசியலுக்கு வந்தோடனே வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. மாவட்ட செயலாளர்கள் போட போகிறாங்களா? ஏங்க அவர் வந்து அனிமா நீ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போக போகிறார், அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த பொங்கல் முடிஞ்சோ தை முடிஞ்சோ ஜனவரி முடிஞ்ச உடனே அவர் களத்துக்கு வருவார். அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தும் மாவட்ட செயலாளர் போட்டு தான் தீரணும். போடுறதுக்கான ஏற்பாடு என்ன, தேர்தல் பணி இன்னும் ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதை முறைப்படுத்தணும். அந்த மாவட்ட செயலாளர் போடுவது ஏன் கருத்து சொல்லிடுறேன். நல்ல அனுபவமான ஆட்கள் எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது, ஊர் பேரே தெரியாமல் மாவட்ட செயலாளர் போட்டால் கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரு இது சொல்கிறேன்னே, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் என்னென்ன ஊர்கள் இருக்குது, இன்னும் ஒன்றியம் இருக்குது அண்ணன் அந்த மாவட்டத்தில் தெரிஞ்சிருக்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துடைய புவியியல் அங்கே இருக்க, இப்போ தப்பானங்க ஜாதி பிரகாரம் தான் ஓட்டு போடுறாங்க, பணமும் ஜாதி தான் இன்றைக்கி தேர்தலில் பேசு. இந்த ஜாதி எவ்வளோ ஜாதி இங்கே இருக்குது, அதுக்கேற்றாப்புல யார் நல்ல வேட்பாளர் அன்னு போடணும். அனுபவமான ஆட்கள் பண்ணும். அப்போ விஜய் கட்சியில் அந்த அனுபவம் இன்னும் கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கணும். விஜய் கட்சியில் வெறும் வந்து விஜய் கட்சியில் வந்து இன்றைக்கு புஷி ஆனந்த் இருக்கார், அவர் வந்து பாண்டிச்சேரி அரசியலில் இருந்தவர். அவரும் தமிழ்நாடு அரசியல் வந்து பாண்டிச்சேரி அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு. பாண்டிச்சேரி அரசியலில் ஒரு சில கட்டங்கள் தான் அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, மீதி காங்கிரஸ் தான் அதிகமாக. இப்போ பிஜேபி கூட்டணி ரங்கசாமி நடக்குது. தமிழ்நாட்டில் எந்த காலமும் காங்கிரஸும் வரல, பிஜேபி வரல, அது வேறு அரசியல். இப்போ அந்த அரசியல் அவர் காரைக்கால் அரசியல் இங்கே வந்து பார்க்க முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தானா வெவ்வேறு முகங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பேசும் தமிழ் இருக்கு இல்லையா, சென்னை தமிழுக்கும் செங்கல்பட்டு தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுபோல் நடுநாடு என்று சொல்லக்கூடிய பழைய தென்னார்காடு வடார்காடு தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். பெரம்பலூர் அரியலூர் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். திருச்சி தஞ்சாவூர் டெல்டா வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி டவுன் சவுத் மதுரையில் தமிழும் ராமநாதபுரம் தமிழும் காரைக்குடி தமிழும் வேறு மாதிரி இருக்கும், திண்டுக்கல் தமிழும் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து விருதுநகர் திருநெல்வேலி ஒரு தமிழுக்கு, கன்னியாகுமரி தமிழ் இன்னும் முற்றிலும் வேறானது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வட்டாரத்துடைய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்றாப்புல அந்த அந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்ச ஆட்கள், அனுபவமான ஆட்களாக மாவட்ட செயலாளரும், அதே மாதிரி விஜய் கட்சிக்கு இன்னும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்களும் அவருக்கு தேவை இன்றைக்கு, அது மறுக்க முடியாது. விஜய் நல்ல பார்வையோடு சொல்கிறார், உங்கள் தாய் தந்தையே உங்கள் குடும்பத்தை பாருங்கள், ரெண்டாவது அரசியலையும் பாருங்கள், அரசியல் பணியாற்றுங்க அந்த சொல்கிறார். அது ஒரு நல்ல கருத்து, அரசியல் தரப்பில் நல்ல கருத்து. அதே மாதிரி இன்றைக்கு உள்ள சூழலில் அவர் வந்து தோழமை, இப்போ சிபிஎம் முணுமுணுப்பு வந்துருச்சு, உடஞ்சி விஜய் கூட வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடக்கலாம். காங்கிரஸும் ஒரு மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் விஜய் கூட சேர்ந்தா, அவர் சொல்லிட்டாரு உறுதி கொடுத்த விக்ரவாண்டில் என் கூட போட்டியிட்ட கூட்டணியாக இருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும். காங்கிரஸும் வரலாம், கார்த்தி சிதம்பரமும் ஆமாம் வரலாம். அதே மாதிரி சிபியும் வேற வழி இல்லாமல் சிபிஎம் போது வரலாம். திருமாவளவனும் கடைசி கட்டத்தில் வரக்கூடும். திமுக வைகோ மட்டும் இருப்பார், அவர் தான் பாதுகாவலர் கார்டியனாக இருக்கார்ல, நான் தான் காப்பாளர், இந்த ஆட்சியை நீக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நீக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நீக்க முடியாமல் இருக்கட்டும், அவர் நீக்க விடாமல் பார்த்துக்கிடுவார் ஒன்று. ரெண்டாவது மெய்காப்பாளராக இருப்பார் ஸ்டாலினுக்கு, நல்லா இருக்கட்டும், ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்கட்டும், நல்ல பரிபூர்ணமாக அவங்க நல்லா வாழட்டும், சிறப்பாக வாழட்டும். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.